அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் பால் கவுனுக்கு எப்படி பேனல் போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவிலே கட் பண்ண பேனலை வச்சு நெட் ஃபேப்ரிக், சிந்தட்டிக், காட்டன் 3 கிளாத்லையுமே 12 பீஸ் கட் பண்ணிக்க சொன்னேன். இப்போது நம்ம கட் பண்ணதில் காட்டன் பீஸில் பேனல் வச்சு கட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு அந்த காட்டன் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த காட்டன் எடுத்துட்டு அந்த லைனிங்கில் ஹார்ஸ் பிரைட் கேன் டேப் எடுக்க சொல்லியிருந்தால அந்த கேன் டேப்பை நம்ம நீட்டாக வச்சு அந்த ஷேப்புக்கு எவ்வளோ இருக்கோ, நம்ம பேனல் கட் பண்ணோம்ல அந்த பேனல் எவ்வளோ இருக்கோ அந்த பேனலுக்கு நான் வச்சு தைக்கிற போல் இது போல் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று வச்சு நம்ம நீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்புறம் டேர்ன் பண்ணி திரும்ப அதுக்கு மேலே அதே மாதிரியே இன்னொரு பீஸ் வச்சு நம்ம அங்கே ஸ்டிச்சஸ் போடணும். நம்ம கட் பண்ணியிருக்க லைனிங்கை பேனல் ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கோம். அந்த ஷேப்புக்கே நம்ம அந்த ஹார்ஸ் பிரைடை வச்சு ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு, அதாவது ஒன்றோட ஒன்று தொட்டுட்டு இருக்கிற மாதிரி, ஒன்றோட ஒன்று டச் ஆகிற மாதிரி வச்சு நம்ம அந்த ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ஒரு பேனல் ஃபுல்லாகவே நம்ம இது போல் தான் வச்சு தைக்கணும். ஹார்ஸ் பிரைட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த பக்கம் மிஷினுக்கு உள்ளார வர மாதிரி ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நம்ம தைக்கிற ஹார்ஸ் பிரைடு லெஃப்ட் ஸ்டாண்ட் சைடு வெளியே மிஷினுக்கு வெளிப்பக்கம் வர மாதிரி நம்ம அந்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதேமாதிரி கிளாத்துக்கு கூட சரிசமமாக நம்ம ஹார்ஸ் பிரைடை கட் பண்ணக்கூடாது. கிளாத்துக்கு வெளியில் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பிரிஞ்சிட்டு வந்துடும். லைனிங்கில் நம்ம ஹார்ஸ் பிரைட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கீழே பாட்டம்லேயும் ஸ்டிச்சஸ்க்காக நம்ம 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி மேலேயும் முடிக்கும் போது லாஸ்ட்டு பீஸ் ஸ்டிச் பண்ணும் போதும் மேலே ஸ்டிச்சஸ்க்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம வைக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க பேனலில் கீழேருந்து மேலே வரைக்கும் ஹார்ஸ் பிரைட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதில் கீழேயும் மேலேயும் 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரியே நீங்கள் 12 பேனலையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங்கில் ஹார்ஸ் பிரைட் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நெட் ஃபேப்ரிக் எடுத்துக்கணும். நெட் ஃபேப்ரிக்கை அந்த லைனிங் மேலே படுற மாதிரி வைக்கணும். எப்படின்னா நம்ம ஹார்ஸ் பிரைட் வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல அது கீழே இருக்கணும், லைனிங் மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நெட் ஃபேப்ரிக் வைக்கணும். நெட் ஃபேப்ரிக் நல்ல பக்கம் லைனிங் மேலே படுற மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம சிந்தட்டிக் வைக்கணும். சிந்தட்டிக்கும் நல்ல பக்கம் கீழே இருக்கணும், ராங் சைடு தான் நமக்கு மேலே இருக்கணும். அது போல் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அதுக்கு அப்புறம் நம்ம அந்த 1/2 இன்ச் விட்டோம்ல அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பிக்கணும். திருப்பினதுக்கப்புறம் இப்போ நம்ம 3 கிளாத்தையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணணும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தட்டிக்கும் நெட் ஃபேப்ரிக்கும் நல்ல பக்கம் இப்போ வெளியே வந்துடுச்சு. நம்ம ஹார்ஸ் பிரைட் கொடுத்து லைனிங்கில் தைச்சோம். அந்த லைனிங் நம்மளுக்கு உள்பக்கம் போயிடுச்சு. நம்ம தைச்சதே தெரியாத மாதிரி மேலே லைனிங் வர மாதிரி நம்ம வச்சு 3த்தையுமே ஒன்றா அட்டாச் பண்ணணும். லைனிங்கில் நம்ம கொடுத்த ஹார்ஸ் பிரைட் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வெளிப்பக்கம் தெரியாத மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நீங்கள் இது போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஹார்ஸ் பிரைட் உங்களுக்கு ஃபுல்லாகவே உள்பக்கம் போயிடும். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு வெளிப்பக்கம் நெட் ஃபேப்ரிக்கும் உள்பக்கம் நம்மளுக்கு லைனிங்கும் கொடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் அளவு போக மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்து அந்த ஹார்ஸ் பிரைடு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதே மாதிரியே நம்ம 12 பேனலையும் இந்த மாடல்லையே நம்ம சேம் பேட்டர்ன்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸஸ்லாம் நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று தான் ஜாயின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 2 பீஸ் நம்ம எடுத்துக்கணும். 2 பேனல் எடுத்துக்கணும். 2 பேனலையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ராங் சைடு நம்மளுக்கு தெரிகிற மாதிரி வச்சு சைடில் 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ஸ்டிச்சஸ் போடும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2த்தையும் ஒன்றா வச்சு கரெக்டாக ஒரே ஈவனில் வச்சுட்டு 1/2 இன்ச்சஸ்க்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும்.
நீங்கள் 2 பேனல் அட்டாச் பண்ணிவிட்டு அது பார்த்தாலே அது லுக்கிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. அப்போ நீங்கள் 12 பேனலையும் வச்சு தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு அப்போவே ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்ம 2 பேனல் அட்டாச் பண்ணிட்டோம். இது மாதிரியே ஒரு பேனலாக நீங்கள் சைடில் ஒன்று ஒன்றா கொடுத்து ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். 2 பேனலையும் ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம அது கூட வச்சு அட்டாச் பண்ணணும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் பேனல் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேனல் கூட இப்போ இருக்கிற இந்த 2 பேனலையும் சேர்த்து நான் திரும்பவும் அட்டாச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அட்டாச் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் மெதுவாக அதை ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போடுங்க. பேனல் கட் பண்ணும்போது ஹிப்பில் வந்து நம்ம வேஸ்ட் அளவு கொடுப்போம். கீழே பாட்டமில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லாங்காக பஃபியாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கீழே கேப் கொடுத்து நீங்கள் பேனல் மேக் பண்ணலாம். நான் வந்து அளவு கவுன்லேருந்து எடுத்ததுனால அதோட அளவு மட்டும்தான் வச்சேன். எனக்கு 10.25 தான் கிடச்சிது. நீங்கள் அந்த இடத்துல 15ஓ 20ஓ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு நல்லா பஃபியாக கிடைக்கும். 12 பேனலையும் நான் ஒன்றா அட்டாச் பண்ணி முடிச்சுட்டேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஜாயின் பண்ண பிளேஸில் அந்த ஹாஸ்பிரைட் இருக்குல்ல, அது வெளியே தெரியும். அது வந்து வியர் பண்ணுறப்ப குத்துற மாதிரி இருக்கும். அது குத்தாமல் இருக்கிறதுக்காக கேன்வாஷ் டேப் எடுத்திருக்கேன். அதாவது ஃபேண்ட்டெல்லாம் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், அது எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அதை மடிக்கிற மாதிரி நான் லைனிங் கிளாத் எடுத்து நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த நீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த லென்த்துக்கு நான் கட் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம இந்த சைடில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதை 2ஆக மடித்து சென்டரில் நம்ம ஜாயின் பண்ண இடம் வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பசங்களுக்கு வியர் பண்ணும்போது நம்ம கொடுத்த அந்த ஹார்ஸ் பிரைட் வந்து நம்ம பசங்களுக்கு குத்தாது. அது குத்தாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் டேப்பை சுற்றி நம்ம 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுருப்போம். அதை நம்ம கீழே வச்சு தைக்கும் போது அந்த 1/2 இன்ச்சு விட்டோம்ல, அது வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன்வாஸ் டேப்பை 2ஆக மடித்து அதுக்கப்புறம் நம்ம அது மேலே ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி 2 பேனல் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம இந்த கேன்வாஸ் டேப் வைக்கிறோம். அதனால் ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. அதனால் நீங்கள் ஸ்லோவாக மெதுவாக தான் போட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 2 பேனல் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதில் அந்த ஹார்ஸ் பிரைடு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் கொடுத்து தான் தைச்சி பார்த்தேன். ஆனால் அந்த கிளாத்தையுமே மீறி அந்த ஹார்ஸ் பிரைடு வெளியே வந்து குத்த தான் செஞ்சுது. சரி நம்ம சிங்கிளாக கொடுத்ததுனால குத்துது அப்படின்ட்டு நான் டபுளாக கொடுத்தும் நான் கிளாத் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். அப்போயுமே அதையும் மீறி வெளியே தான் வந்தது. அப்போ என்னடா பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் அப்புறம் இந்த ஐடியா வந்தது. சரி நம்ம இதை கொடுத்து ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால தான். அப்படியே கொடுத்தா அது ஒயிட்லேயே தெரியும். அதனால தான் நான் லைனிங் கூட சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்டிச் பண்ணி பார்ப்போமேன்னு ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வெளியே நம்மளுக்கு ஹார்ஸ் பிரைட் வரல, குத்தலை. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்துலேயுமே வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஒரு பீஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு நான் அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். அது செட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அயர்ன் பண்ணாமல் ஹார்ஸ் பிரைட் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு அதை 1/2 இன்ச்சுக்கு சைடில் நான் மடித்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கினேன். எல்லாமே நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணேன். ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணி இருக்கிற இடத்துல வச்சு நான் இதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேன்வாஸ் டேப் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நம்ம இப்போ எல்லா பேனல் அட்டாச் பண்ண இடத்துலையுமே கேன்வாஸ் டேப் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஸ்கர்ட்டை. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸோ ஒரு சுடியோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இது ஃபுல்லாக ஹார்ஸ் பிரைட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஜாயின் பண்ணும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி துணி ஃபுல்லாக நல்லா கிட்ட நெருக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சஸ் போடுங்க. நம்ம அங்கே ஸ்டிச்சஸ் போடும்போது கீழே நம்மளுக்கு வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால மேலேயே நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் போடும்போது நகராது. ஸோ கொஞ்சம் அதை கேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சஸ் போடுங்க.
அதே போல் சைடில் ஃபுல்லாக தொங்க விட்டாலும் அந்த பக்கமும் ஒயிட் நம்மளை பிடிச்சி கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் கிட்ட நெருக்கமாக வச்சு, கை கிட்ட நெருக்கமாக வச்சு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போடுங்க. லாஸ்ட்டாக நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இதுலேயும் அதே மாதிரியே நம்ம அந்த கேன்வாஸ் டேப் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்கர்ட் பார்ட் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டாப் போர்ஷன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். Thanks for watching this video. Thank you friends.